உங்கள் வாழ்க்கையில் எப்பயாவது நான் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் அந்த சாமி எனக்கு இது வரைக்கும் பதிலே சொல்லலை, என்னை சோதிச்சுக்கிட்டு இருக்கே தவிர, என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கே தவிர, என்னுடைய வேண்டுதல் எதையுமே கேட்க மாட்டேன்து, இப்படி ஒரு விரக்தி வந்திருக்கா எப்பயாவது? எப்பயாவது இல்லைம்மா, எப்போவுமே அப்படிதான் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்பயாவது உங்கள் மனசில் ஏன் இந்த கடவுள் என்னுடைய வேண்டுதலுக்கு பதில் தரல, ஏன் இந்த கடவுள் நான் இவ்வளோ கும்பிட்டும் எனக்கு நான் கேட்டதை கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்ததுன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாசுரம் சொல்கிறேன். அந்த பாசுரத்தை சொல்லி நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிற போது, உன்னை நான் எப்படியெல்லாம் கும்பிடுறேன், உன்கிட்ட நான் எப்படியெல்லாம் வேண்டுறேன், நீ எனக்கு இதை நடத்தி கொடுக்கலாம்ல, அதோட நீ பேசாமல் இருக்கிற, எப்போ தான் நீ இதுக்கு பண்ணி கொடுப்ப அப்படின்னு நம்ம உரிமையாக கேட்கலாம் பெருமாள்கிட்ட. நமக்கு சாமி தானே, நம்ம தெய்வம் தானே, அப்படி கேட்கக்கூடிய ஒரு பாசுரம் தான். நான் உன்னைய கும்பிட்டும் நான் கஷ்டப்படலாமா அப்படின்னு ஆழ்வார் கேட்கக்கூடிய ஒரு பாசுரம். உன்னைய கும்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கஷ்டம் வரலாமா? நீ என்ன பண்ணணும்? என் கஷ்டத்தை நீக்கி தரணும்ல. நான் தான் உன்னை கும்பிட்டுட்டல, அடுத்த நிமிஷம் நீ என்ன பண்ணணும்? என் கஷ்டத்தை நீக்கி இருக்கணும். ஏன் இன்னும் நீக்கலை? உன்னைய கும்பிட்ட பிறகும் நான் கஷ்டப்படலாமா அப்படின்னு ஆழ்வார் பாடின ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம். இதை நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லக்கூடிய பதிகங்கள், பாசுரங்கள் எல்லாமே நீங்கள் கூகுளில் எடுக்க முடியும், இணையத்தில் எடுக்க முடியும். இப்போ நம்ம நேரம் இருக்கும்போது நம்ம அதை சொல்லுவோம். நேரம் இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுறது? எல்லாம் யூடியூப் பார்க்குறீங்கல்ல, அதில் முதல் வார்த்தையை நீங்கள் போட்டு பாசுரம் ஆழ்வார் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாவே இந்த பதிகம், பாசுரம் எல்லாமே வரும். ரொம்ப எனக்கு இது தேவைன்றவங்க அதை தேடி எடுத்துடுறாங்க. நம்ம ஏதோ கவனக்குறைவாக சில இடங்களில் கொடுக்காம விட்டுருக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோன்னு சொல்லுவோம், அடுத்த வேலைப்பழுவில் அதை மறந்துருப்போம், கமெண்ட்டில் சொல்கிறோன்னு சொல்லியிருப்போம், மறந்துருப்போம். ஏன்னா இப்போ நம்ம வீடியோலாம் அனுப்பி ஒரு 10 நாள் கழித்து போடும்போது ஏதோ ஒன்று மறந்துட்டோன்னா, யாருக்கு தேவையாக இருக்கோ அவங்க எப்படியாவது மெனக்கெட்டு அதை தேடி எடுத்துடுறாங்க. அதனால நீங்கள் இது எல்லாமே நீங்கள் கூகுளில் எடுக்க முடியும். இணையத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் இந்த பாசுரத்தை சொல்லுங்கள், பெருமாள் கிட்ட சொல்லுங்கள். நான் உன்னை கும்பிட்டேனே, நீ ஏன் என்னுடைய வேண்டுதலை இன்னும் நிறைவேற்றி தரல, உன்னை கும்பிட்டதுக்கு அப்புறமும் நான் கஷ்டத்தில் இருக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த பாசுரத்தை சொல்லி நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாரா வருவாய் வரும் என் மாயா, மாயா மூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய், தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊராய், உனக்கு ஆட்பட்டும் அடியேன் இன்னும் உழல்வேனோ. உனக்கு தொண்டனா இருந்த பிறகும், உன்னைய கும்பிட்ட பிறகும் உனக்கு ஆட்பட்டும் அடியேன் இன்னும் உழல் வேணும், இன்னும் நான் கஷ்டப்படணுமாப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த பாசுரத்தை நீங்கள் சொல்லி பெருமாளை நம்பிக்கையோடு வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக தன்னுடைய பக்தர்களின் துன்பத்தை அந்த பெருமாள் நீக்கி தருவார். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.